ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்டாக்கில் வந்து எம்டாக் ஷூட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது வெர்ஷன் வந்து கொடுத்ததுனால நமக்கு வந்து லாகின் பண்ணி அதுக்கப்புறமே தான் நம்ம அந்த எம்டாக் ஷூட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணாமலேயே பழைய வெர்ஷன் எப்படி இருந்துச்சோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு க்ரோம் வெப் ஸ்டோரில் வந்து அவைலபிள் இருக்காது, ஏன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் பழைய வெர்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கும் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எம்டாக் ஷூட்டை வந்து பழைய வெர்ஷன் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எம்டாக் ஷூட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வரைக்கும் என்னென்ன வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒர்க் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து அது என்னங்கிறத காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்டாக் ஷூட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து சிஆர்எக்ஸ் அப்படின்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிஆர்எக்ஸ்னு கொடுத்து கூகுளில் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ரிசல்ட் இது வருது பார்த்தீங்களா. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து எம்டாக் ஷூட்டோடைய பழைய வெர்ஷன் இருக்குது. இப்போ வந்து 2.6.8 இது வந்து பழைய வெர்ஷன் தான். இன்னும் நம்ம எல்லா வெர்ஷன்ஸையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மோர் வெர்ஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிறது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.3.1 அதுதான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் 3.3.0, 3.2.9, 3.2.7, 3.2.6, 3.2.5 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ வந்து மொத்தம் 8 பேஜ் இருக்குது. 8வது பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற முதல் வெர்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா 1.2.6. இது வந்து 2017 ஜனவரி 23 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சைஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 516.41 KB தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்டென்ஷனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.97 MB. ஓகேங்களா. இப்போ வந்து சைஸ் அதிகமாக நமக்கு வந்து ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். ஆனால் இவங்க வந்து எதுக்கு அப்டேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு சில எக்ஸ்ட்ரா கிராஃபிக்கல் ஓரியன்டாக வந்து சில எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து எடுத்து பார்க்குறேன். இது எது வரைக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கும், அந்த லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி எந்த வெர்ஷன் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2.1 வரைக்கும் இருக்குது. 3.2.1 வரைக்கும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா 3.2.0 வரைக்கும் உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கலரில் தான் வந்து ரீசெண்டாக இப்போ வந்திருக்கிற எம்டாக் ஷூட் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் எம்டாக் ஷூட் நம்ம சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும் இல்லைங்களா. இப்போ கிளிக் கொடுக்குறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா எம்டாக் ஷூட் நமக்கு கிடைக்குது. இந்த க்ரோம் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 6.9 அந்த ரேஞ்சில் சைஸ் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது 6.97. அதுதான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க லேட்டஸ்ட் வெர்ஷனாக. நாம் வந்து இதை யூஸ் பண்ணாமல் இதுக்கு பழைய வெர்ஷன் இருக்குது, இதுக்கு முன்னாடி வெர்ஷன் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்குவோம். அதை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து இருக்காது. இந்த கலர் ப்ளூ கலரில் இருக்குது, இது வந்து இருக்காது. நார்மலாக ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்களா அந்த கலரில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்தால் 2.6.13 இந்த வெர்ஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ தெரியுதுங்களா, டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு. இப்போ இந்த எம்டிஎஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இந்த எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கிற வெர்ஷன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டர்க்கர் வியூங்கிறத வந்து நம்ம சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணிவிட்டு அப்புறமே தான் நீங்கள் டேஷ்போர்டு எல்லாமே வந்து காமிக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து லாகின் பண்ணாமலேயே ரெஜிஸ்டர் பண்ணாமலேயே டேரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்டாக் ஷூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இது டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னா இங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோட் சிஆர்எக்ஸ் ஃபைல் ஃப்ரம் CRX4 Chrome அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். கீழே வந்து எக்ஸ்டென்ஷன் தீம் ஹார்ம் யுவர் கம்ப்யூட்டர் ஆர் யூ ஷூர் வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்குது. நம்ம வந்து கண்டினியூ கூடிய ஏன் வந்து இந்த மாதிரி காமிக்குதுன்னா ஒரு சில
அன்வான்ட் தேர்ட் பார்ட்டி சைட்டில் இருக்கிற எந்த ஆப்புமே வந்து இந்த மொபைலில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வார்னிங் மெசேஜ் வரும். அதே வார்னிங் மெசேஜ் தான் இதுலேயும் வந்திருக்கு. ஸோ பயப்பட தேவையில்லை. நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். இதை என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இது வந்து சிஆர்எக்ஸ் ஃபைலாக தான் இருக்கும். அந்த சிஆர்எக்ஸ் ஃபைலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணது இங்கே இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து நான் டவுன்லோட் பண்ணது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. தனியாக ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு எம்டிஎஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். Mturk Suite தான் எம்டிஎஸ். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் கொடுக்கணும். ஓப்பன் கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஆப்பும் இல்லை. ஸோ வந்து நான் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வின்ரேருங்கிற சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபைல் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ டவுன்லோட் ஆனதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் வித்துன்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணதில் வந்து கேட்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் சி ப்ரோக்ராம் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போனீங்கன்னா வின்ரேர் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வின்ரேர் இருக்கும். இந்த ஆப்பை வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இருக்குது. டவுன்லோட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எம்டிஎஸ்ங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தா இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆனது இங்கே தெரியும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெவலப்பர் மோடு வந்து ஆஃபில் இருக்கும். நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமே தான் இந்த லோட் அன்பேக்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ டவுன்லோட் பேஜில் எம்டிஎஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க அந்த Mturk Suite உடைய ஃபைலில் இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர். ஓகே, செலக்ட் ஃபோல்டரும் கிளிக் பண்ணோன்னே நம்ம இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது வந்து ஹைடாகி தான் இருக்கும். நம்ம ஷோ பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பின் அப்படின்னு கொடுத்தோன்னா பின் ஆகிக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நார்மலாக வந்து ஹிட் ஃபைண்டர், ஹிட் கேச்சர், ஹிட் ட்ராக்கர் இப்போ எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் எடுத்தோடனே இன்ஸ்டால் ஆனோடனே பார்த்தீங்கன்னா புது வெர்ஷனில் வந்து இந்த பேஜ் வரும். ப்ளஸ் வந்து லாகின் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பேஜும் வரும். டர்க்கர் வியூவில் வந்து பேஜ் வரும். இது வந்து அப்படி வராது. அதனால் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நானும் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிட் ஃபைண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஹிட் கேச்சரும் ஓப்பன் ஆகுது. அப்போ நம்ம செட்டிங்ஸ் வந்து ஆப்ஷன் இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக எப்பவும் போல் வருது. நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.